Jesus. Hallelujah. 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 Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்ற நாமத்திலே என்னையும் ஒரு பொருட்டென்று எண்ணி உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற மகாராஜா இயேசு கிறிஸ்துவுக்கே கொடான கொடி முத்தங்களை அவரது பொற்பாதத்தில் நான் செலுத்துகிறேன். என்னை எங்கள் அன்போடு அழைத்திருக்கிற இந்த திருச்சபையின் பாஸ்டர், என் அன்பு சகோதரர் பிரதர் பிரின்ஸ் பீட்டர் அவர்களுக்கும் மற்றும் இந்த திருச்சபையின் மூப்பர்கள், வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னது போல் அவர்கள் அழைத்த அழைப்பிற்கு சரியாய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய செய்திக்கு நேரே நாம் கடந்து போவோம். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம். அன்பு காணா இதயமே அன்பின் தேவனை அண்டிக்கொள். கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கின்றார். கவலை ஏன், கலக்கம் ஏன், கர்த்தன் இயேசு அழைக்கின்றார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ. கண்ணீர்தான் உந்தன் பாடுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசுப்பா. கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கின்றார். கவலை ஏன், கலக்கம் ஏன், கர்த்தன் இயேசு அழைக்கின்றார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார்.
வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, மனிதர் மத்தியில் வேட்கமோ, மாறுளாதே மன்னன் இயேசுபா. கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து ஆணைக்க இயேசு துடிக்கின்றார். கவலை ஏன் கலக்கம் ஏன், கர்த்தன் இயேசு அழைக்கின்றார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். பாட பாட ஆண்டவருடைய கிருபைதான் நம்மை நிறைக்கும். சோர்வு எல்லாம் நீங்கி போய்விடும். ஆண்டவரை துதிக்க துதிக்க என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? சோர்ந்து போகாது. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், ஆண்டவர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, ஆண்டவர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை
தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை ஜெயிப்போம் பாக்கியவானல்லோ, சோதனைகளை ஜெயிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. God bless you. இன்னொரு பாட்டு பாடுவோமா? என்ன வந்தாலும் நம்புவேன். இந்த வேளையிலே ஆண்டவர், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். அவரையே நம்புவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பாரன் உன்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பாரன் உன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, பாடுவோம், உண்டெனக்கு. எல்லோரும் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்த்தான், மீட்பர் ஊதீர வேலத்தால் சத்துருவை வென்றே. என்ப
பயம் யாவும் நீங்கிற்று. இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று. இயேசென்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று. இயேசென்னை காக்க வல்லோ. பாடுவோம். காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. ஆகல ஆள உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். பாடுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போம். எல்லாம் கண்ணு மூடுங்க. நல்ல பிள்ளைகள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. நான் 11-12ஆம் வகுப்பு ஆசிரியர். அப்படி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படி பார்த்த உடனே அப்படி நிற்பான் கையை கூப்பி. 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் வகுப்பு மாணவர்கள். அவங்களுக்கு ஏசப்பாவை காட்டுவேன். டேய் ஏசப்பாவை பிடிச்சிக்க, ஏசப்பா கையை பிடிச்சிக்க. ஒரு உன் கையை பிடிச்சிக்கிடுவார், ஒரு உன்னை நடத்துவார். அப்படியே பயந்து நிற்பாங்க பிள்ளை. இந்த மாதிரி பாஸ்டர் பிரின்ஸ் பீட்டர் சபையில் சிறு பிள்ளைகள் மிக அமைதியாக அருமையாக அமர்ந்திருப்பதை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். எல்லா கண்ணு மூடு. க்ளோஸ் யுவர் ஐஸ். சின்ன குட்டி பைய பார்க்கவே கூடாது. ஏசப்பா அப்படியே உலாவி கொண்டு இருக்கிறார். ஏசு ராஜாவே, முது பொற்பாதம் தேடி ஓடி வந்திருக்கிறோம். யாரிடத்தில் போவோம்? நாங்கள் தேடும் நிம்மதி, நாங்கள் தேடும் சமாதானம் முது பொற்பாதத்தில் மட்டும் உண்டு. அப்பா, எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது பாஸ்டர் பிரின்ஸ் பீட்டர் அவர்களை பாராட்டுகிறேன். காரணம், இந்த பகுதியிலே இப்படி மிக விமரிசையாக இந்த நேரத்திலே உச்சி வெயில், நடு வானம் அப்படியே மச்ச புழக்கு திரும்பாங்கல்ல, உச்சி வெயிலிலும் இவ்வளவு அமைதியாக நீங்கள் இருப்பதை நினைத்து ஐ எம் வெரி ஹாப்பி. ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய பிரயாசத்தின் பலனை கட்டாயம் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா.
பாஸ்டர் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அதில் எனக்கு எந்த நோட்டீஸ் வந்தாலும் என் பேரை எப்படி போட்டிருக்காங்க, இனிஷியல் சரியா, அதெல்லாம் பார்ப்பதில்லை. அந்த பாஸ்டர் அவர்கள் ஜெபித்து அவர்கள் கொடுக்குற இந்த டாப்பில் ஒரு வசனம் இருக்கும். எந்த நோட்டீஸ் வந்தாலும் நான் பார்ப்பது அதுதான். அதிலே பார்க்கும் பொழுது உங்கள் பாஸ்டர் கொடுத்த வார்த்தை அதுதான். இந்த கூட்டம் யார் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சகோதரி பார்த்தீங்களா? எல்லாம் முந்த வேண்டாமா? சகோதரி எப்படி சொன்னாங்க பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 30வது வசனத்திலே, இயேசு உங்களை விடுதலையாக்க வேண்டும். பணம், பதவி, சொத்துக்கள் எவ்வளவு வைத்திருந்தாலும் உனக்கு இருக்கிற துன்பத்திலிருந்து, உனக்கு இருக்கிற துயரத்திலிருந்து, உனக்கு இருக்கிற துக்கத்திலிருந்து, நோயிலிருந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாட்களிலே அதிகமாய் மக்கள் அல்லல் படுவது நோய், கொலை, கற்பழிப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நடக்கத்தகாத சம்பவங்கள் இந்தியாவிலே அதிகமாய். அது மாத்திரமல்ல, தொலைக்காட்சியிலே அமர்ந்து செய்தியை கேட்டாலும் சரி, பத்திரிகையிலே செய்தியை படித்தாலும் சரி, மரணம் இல்லாத செய்தியே இல்லை. இந்த பெட்டிக்கடையில் வாசலில் போய் அந்த பெட்டிக்கடையில் முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க தலையங்கம், தலைப்புச் செய்தி, மாலை முரசு, மாலை மலர், தினத்தந்தின்னு தொங்க விட்டுருப்பாங்க. அதில் போய் பாருங்கள், மரண செய்தி இல்லாமல் இருக்கிறதா என்று பாருங்களேன். நானும் அவளோட பார்ப்பேன், இன்னைக்காவது விபத்து இல்லாமல் மரணம் இல்லாமல் இருக்கா என்று. என்ன, கார் மோதி 5 பேர் பலி, லாரி மீது பைக் மோதி 2 பேர் பலி. எங்கு பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு துக்கம், ஒரு துன்பம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம். ஆனால் இதிலிருந்து என்னை விடுதலை செய்வது யார்? எனக்கு விடுதலை வேண்டும் ஐயா. முதலாவது இந்த வியாதியை குறித்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை, மரணத்தை குறித்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை, கடன் தொல்லையை என்கிற அந்த பயத்தை குறித்து அதிலிருந்து விடுதலை. இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கு ஒவ்வொருவரையும் அழைத்தால், இந்த வாரத்திலேயே 4வது ஊர், கர்நாடக மாநிலம் பெங்களூர் முடித்து, தூத்துக்குடி முடித்து, நேற்று முன்தினம் சிவகாசி முடித்து, இந்த வாரத்திலே 4வது ஊர் உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறேன். எத்தனை மக்களை நான் பார்த்திருக்கிறேன், பார்த்து வருகிறேன். 1000 பேர் இருக்கும் சபையையும் பார்க்கிறேன், 500 பேர் இருக்கும் சபையும் பார்க்கிறேன், 50 பேர் இருக்கும் சபையையும் பார்க்கிறேன். எங்கு போனாலும் ஐயா ஜெபியுங்க, ஐயா எனக்காக ஜெபியுங்க, கண்ணீர் விட்டு அழுகிறார். தொல்லைகள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், மனபாரங்கள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. வெயில் தான் வாட்டி வதைக்கிறது என்று சொன்னால், துக்கம், துன்பம், துயரம் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. நல்ல வார்த்தையை ஒருவர் உங்களை விடுதலையாக்க வேண்டும் ஐயா. உனக்கு இருக்கிற துக்கத்திலிருந்து, உனக்கு இருக்கிற துயரத்திலிருந்து, உனக்கு இருக்கிற துன்பத்திலிருந்து, உனக்கு இருக்கிற வியாதியிலிருந்து விடுதலை பண்ண வேண்டும். அப்படிதான் 12 வருடமா, 12 வருடம், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 12 வருடம் பெரும் பாடு அனுபவித்து, தாங்கொன்னா வேதனை, தாங்கொன்னா துயரம் அனுபவித்து, பணம் இருந்தது, சொத்துக்கள் இருந்தது, அதை வைத்து நான் எப்படியாகிலும் விடுதலை பெற்று விடுவேன், இந்த கொடிய தாங்க முடியாத வேதனையிலிருந்து நான் விடுதலை பெற்று விடுவேன் என்று சொல்லி வைத்தியர்களை எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43, யாராவது சத்தமா சீக்கிரம் படிங்க. லூக்கா 8:43 சத்தமா. பார்த்தீங்களா? தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் டாக்டருக்கு கொடுத்துட்டாங்க.
டாக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. போய் அமெரிக்காவுக்கு போவோமா, அங்கே போனால் செலவு பண்ணால் நமக்கு சுகம் கிடைக்கும். லண்டனுக்கு போவோமா, லண்டனில் பிரசித்தி பெற்ற டாக்டர் இருக்கிறாங்களாமே, அங்கே போய் பார்ப்போமா. இல்லை இந்தியாவில் சென்னைக்கு போவோமா, கல்கத்தாவுக்கு போவோமா, மும்பைக்கு போவோமான்னு இப்படி அலைந்து அலைந்து தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவத்திற்கே செலவு செய்து விட்டார்கள். அந்த சகோதரி பெரும்பாடு, தாங்கொன்னா துயரம், வேதனை. கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். ஐயோ, ஆனால் ஆஸ்திகள் எல்லாம் கரைந்து போயிற்று. ஒரு பணமும் இல்லாத நிலை, விடுதலை இல்லை. எத்தனை மருத்துவர்களை போய் பார்த்தோம், விடுதலை இல்லை. கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, மனபாரத்தோடு இருக்கிறார்கள். விடுதலை நாயகர் வருகிறாராமே, விடுதலை நாயகர் இந்த பகுதிக்கு வருகிறாராமே. திரளான ஜனங்கள் அவரை சுற்றி நிற்கிறதே, நான் அவரை பார்க்க வேண்டும். அந்த விடுதலை நாயகர் எனக்கு வேண்டும். நான் உலகம் முழுவதும் போய்விட்டேன். உலகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மருத்துவர்களை பார்த்து விட்டேன். எல்லா மக்களையும் பார்த்தாலும் எனக்கு இருக்கிற இந்த பெரும் வேதனை, பெரும் பாடு என்னை விட்டு அகல. எனக்கு யார் துணை செய்ய முடியும்? எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? பணம் இருந்து என்ன பயன்? சொத்துக்கள் இருந்து என்ன பயன்? எல்லாம் விற்று பணம் போனாலும் பரவாயில்லை, எனக்கு என் வேதனையிலிருந்து விடுதலை வேண்டுமே என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த சகோதரி, எல்லாம் செலவழித்து கண்ணீர் கடலிலே மூழ்கியிருந்த ஸ்திரீ சகோதரி, விடுதலை நாயகர் வருவதை அறிந்து எப்படியாகிலும் அந்த விடுதலை நாயகரை நான் பார்த்து விட வேண்டும், எப்படியாகிலும் அந்த விடுதலை நாயகர் எனக்கு வேண்டும். முடியல. கூட்டம் திரளான ஜனங்கள், பிற்புறத்திலும் முற்புறத்திலும் திரளாய் கூட்டம். குனிஞ்சு குனிஞ்சு ஊர்ந்து ஊர்ந்து எப்படியாகிலும் உள்ளே போய் பார்த்துறடியா, அந்த மகாராஜா, அந்த தேவாதி தேவன், அந்த விடுதலையின் வேந்தர் எனக்கு வேண்டும். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம் ஐயா. ஐயா கொஞ்சம் நினைத்து பாருங்க. இயேசுவுக்காக அத்தனை கூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த வேதனைகளின் மத்தியிலும் எப்படியாகிலும் அவரை நான் பார்த்தேன். அந்த முடியல, கூட்டம் திரளா இருக்கு. ஆனாலும் எப்படியாகலும் நெருக்கி நெருக்கி எப்படி உள்ள நுழைஞ்சிருப்பாங்கன்னு. என் சகோதரிகள் இத்தனை பேர் இருக்கீங்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், கொஞ்சம் நினைத்து பாருங்க. உள்ளே போய் எப்படியாகிலும் அப்பாவின் பாதத்தையாவது தொற்றுறணும். எவ்வளவு கிருபையா, எவ்வளவு அன்பு ஐயா, எவ்வளவு ஏக்கம். போய் அந்த அப்பாவினுடைய அங்கியை தான் தொட்டிருக்காங்க, அப்படி ஓரத்தை தொட்டுட்டாங்க, முடிச்சு. அற்புத தெய்வம், அற்புதத்தின் வல்லமை அந்த அன்பு சகோதரியின் மீது இறங்கி ஒரே நொடிதான் உலகம் முழுவதும் போய் வைத்தியர்களை நம்பி தன்னுடைய சொத்துக்களை, பணத்தை எல்லாம் கொடுத்து ஒரு பயனும் இல்லாத அந்த சகோதரிக்கு ஒரே நொடி பொழுதிலே வல்லமை இறங்கியது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நீ வந்திருப்பது இந்த உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல் வந்து அமர்ந்திருக்கிறாயே. அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? விசுவாசம் பெரியதப்பா, பெரியது. சமாதானத்தோடு போ. நீ அழுதது போதும், நீ கண்ணீர் விட்டது போதும், நீ துக்கமடைந்தது போதும். வேதனைகள் நீங்கி சுகமாயிரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உனக்குள் ஏதோ ஒரு வேதனை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. ஆமையா, என்னுடைய வியாபாரத்திலே ஒரு வேதனை இருக்கிறது, என்னுடைய வீட்டிலே ஒரு வேதனை இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திலே ஒரு வேதனை இருக்கிறது. அதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், அதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறேன். அன்பு சகோதரனே, நீ வந்திருப்பது ஏதோ என்னையோ பாஸ்டரையோ பார்க்க வரவில்லை. அன்றைக்கு 2024 ஆண்டுகளுக்கு முன்னால்
அந்த திரளான கூட்டத்தின் மத்தியில் வந்த விடுதலை நாயகர் இயேசு இங்கே நிற்கிறார், உன்னை பார்க்கிறார், உன்னை கரம் பிடித்து வழி நடத்த போகிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மனிதனால் கூடாதது. உனக்கு வேண்டிய சுகம், உனக்கு வேண்டிய பலன், உனக்கு வேண்டிய இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒரே ஒருவரால் தான் முடியும். உன் பணத்தை வைத்து, உன் பதவியை வைத்து, உன்னுடைய சொத்துக்களை வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன் என்று நினைத்தால் நோ. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே சமாதானம், இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே சுகம், இயேசு எங்கே இருக்கிறாரோ அவர் இடத்திலே எல்லாம் இன்பம். அல்லேலூயா. இங்கே என்ன நடந்துச்சு பாரு. அந்த அம்மாவுக்கு 12 வருடங்கள் பாடுபட்டிருக்கிறாங்க, நீங்கி போயிட்டு 12 வயது நிரம்பிய ஒரு மகள் அம்மா, ஒரே மக. அவர் ஜெபா ஆலயத்துக்கே தலைவராக இருந்தாலும் அந்த குட்டி 12 வயது நான் நினைத்து பாருங்களேன். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற 12 வயது நிரம்பிய பிள்ளை ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும், அப்படி தானே? 7ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி, ஒரே மக. அப்பா எவிரு அழுது கொண்டிருக்கிறார், கதறி கொண்டிருக்கிறார், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என் அன்பு மகள் மரண அவஸ்தையில் துடிதுடித்து கொண்டிருக்கிறாளே, வேதனை தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாளே, இந்த காட்சியை நான் எவ்வளவு நாட்கள் பார்ப்பது. இயேசு அந்த பகுதிக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே ஓடி போய் என்ன செய்கிறார்? அவர் ஒரு பெரிய சபைக்கு தலைவராக இருந்தாலும் நெடுங்காலாய் இயேசுவின் பாதத்தில் அப்படியே பிடித்து கதறுகிறார். ஆண்டவரே, காலை பிடித்து விழுந்து, தரையிலே விழுந்து காலை பிடித்து, ஆண்டவரே, அப்பா, என் மக மரண அவஸ்தையில் இருக்கிறாய், சோகம் கொடுக்க உம்மை தவிர யாராலும் முடியாது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், நான் நம்பியிருக்கிறேன், நீ வாரும் அப்பா. இந்த போற உடனே ஆண்டவர் இது குறித்து போகும் பொழுதுதான் அந்த திரளான கூட்டம் அவரை எதிர்த்து, அதற்கிடையில் தான் இந்த 12 வருடம் பெரும்பாடு அனுபவித்த ஸ்திரீ. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 49வது வசனத்தின் சொன்னது போல என்ன சொல்கிறார்? இவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு செய்தி வருகிறது. ஐயா, ஐயா, உன் மக இறந்து போயிட்டா ஐயா. 49 படிங்க. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். வருத்தப்படுத்த வேண்டாம், வாங்க வாங்க, போய் ஆக வேண்டியதை பார்ப்போம், அடக்கம் பண்ண வேண்டியதை பார்ப்போம், இனி பேசி என்ன பயன்? ஆனால் மரணத்தை ஜெயமாய் மாற்றினவர் இயேசு இருக்கும் இடத்திலே மரணமா, வியாதியா, துக்கமா, துயரமா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனே, விடுதலை நாயகர் என்ன சொல்கிறார்? அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி இதை குறித்து சுற்றி இருந்தவர்கள் நகைக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் எல்லாரையும் போக சொல்லுகிறார். விசுவாசத்திற்கு ஏற்றவைகளை சிந்திக்க செய்து நேரே உள்ளே போய் எழுந்திரு என்று ஒரே வார்த்தை தான், எழுந்திரு என்று சொல்லி ஒரே வார்த்தை தான். அம்மா, ஆண்டவருடைய திருவாய் மலர்ந்து, மகளே எழுந்திரு, முடிந்தது. மரித்து போன, அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் இருக்கின்ற அந்த அன்பு மகள் உடனே எழுந்து, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நீ ஆராதிக்க வந்திருக்கிற தேவாதி தேவன் சரியாய் இந்த நாளிலே இந்த ஜெப கூட்டத்திற்கு உங்கள் பாஸ்டர் கொடுத்த அருமையான அந்த வசனம் என்னை வெகுவாய் அசைத்தது. விடுதலை. இந்த உலகத்திலே நீ என்ன சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு சொத்துக்களை சேர்த்தாலும் சரி, மதுரையிலே மீனாட்சி மிஷன் மருத்துவமனை என்று புகழ்பெற்ற மருத்துவமனை இருக்கிறது. ஒரு அன்பு தாய் தனது ஒரே மகள் வயிற்று வலி தாங்க முடியாமல் துடித்து கொண்டிருந்தாள். நல்ல வசதி படைத்த சகோதரி தான். அவர்கள் எப்படியாகிலும் சுகம் கிடைத்துவிட வேண்டும் என்று சொல்லி மருத்துவமனைக்கு வந்தார்கள். மாத கணக்காய் மாறியது. அந்த அன்பு மகளுக்கு சுகம் கிடைக்கவில்லை.
கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் தாங்க முடியாமல் அந்த வேதனையிலே தவித்து கொண்டிருந்த மகளை பார்த்து தாய் கதறிக்கொண்டே இருந்தாள். மருத்துவர்கள் உள்ளே வருவார்கள், ஐயா எப்படியாகிலும் சுகத்தை கொடுங்க, மகள் தாங்க முடியாமல் வயிற்று வலியால் துடித்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி. நாட்கள் கடந்தன. எவ்வளவு மருந்து எவ்வளவு மாத்திரை கொடுத்தும் பயனில்லை. அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். டாக்டர் என்ன சொன்னார்? தலைமை டாக்டர் வந்தார். அம்மா, உங்களுடைய பணம் தான் விரயமாகிறது, உங்கள் மகளுக்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்களும் எல்லா பிரசித்தி பெற்ற மருத்துவர்களின் ஆலோசனையும் கேட்டு எல்லா மருந்துகளும் நாங்கள் கொடுத்து விட்டோம், இனி ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம், உங்கள் மகளை வீட்டிற்கு அழைத்து போங்க என்று சொன்னார். இந்த அம்மா என்ன செய்தார்கள் தெரியுமா? இயேசுவின் நாமத்திலே இங்கிருந்து நான் சுகம் பெறாமல் போக மாட்டேன், என் மகளுக்கு இனி மருத்துவர்கள் வேண்டாம் என்று சொல்லி அந்த அறையிலே இருந்து நாங்கள் சுகத்தோடு தான் போவோம் என்று சொல்லி ஒரு உறுதியோடு கையிலே வேதாகமத்தை எடுத்தார்கள். தினமும் அந்த மகளின் அருகே அமர்ந்து வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பார்களாம். மருத்துவர்கள் என்ன இந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா, போச்சுனாலும் போக மாட்டாங்க, இப்படி உட்கார்ந்து பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி சரி நாட்கள் போகட்டும் என்று சொல்லி ஒரு வாரம் கூட ஆகவில்லை ஐயா, ஒரு வாரம் கூட ஆகவில்லை. தினமும் வேதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 91 இப்படி போன்ற அந்த விசுவாச வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, ஆண்டவரே உம்மால் கூடும், ஆண்டவரே மனுஷரால் கூடாதது உம்மால் கூடும், உம்மால் கூடும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு மகளின் வயிற்று பகுதியிலே பைபிளை வைத்து வார்த்தையை சொல்லி விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது திடீரென மகள் எழுந்து, அம்மா எனக்கு வயிற்று வலியே இல்லை அம்மா, நான் இப்பொழுது சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி எழுந்து ஆண்டவரோடு அம்மாவோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தாளாம். தாதிமார்கள் நர்சஸ் எல்லாம் ஓடி வந்தாங்க. என்ன இப்படி இருக்கிறார், நல்லா சிரித்து கொண்டு இருக்கிறாளே என்று சொல்லி. ஆமா, என் மகாராஜா, எனக்கு விடுதலை நாயகர் ஒருவர் இருக்கிறார், நான் மனிதர்களை பார்த்தது வீண், நான் பார்க்கிறவரை பார்த்தேன், அவரை நம்புகிற விதமாய் நான் நம்பினேன், விசுவாசித்தேன், என் மகளுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி இந்த செய்தி தலைமை மருத்துவருக்கு போனது. ஓடோடி வந்து அறையிலே பார்த்து மிகுந்த ஆச்சரியப்பட்டார். இது உண்மையாய் நடந்த சம்பவம். அப்போ அவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். என் அன்பு சகோதரனே, நானும் வார ஒரு ஊருக்கு தான் போகிறேன். எத்தனை கூட்டங்களிலே இப்படி நின்று பாடினாலும், எத்தனை கூட்டங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னாலும் எனக்கு தாகம் அடங்க மாட்டேங்கிறது. எவ்வளவு மதுரமானவ, எவ்வளவு இனிமையானவ என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இந்த ஆலயத்திற்கு இப்படியாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை அழைத்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தமானவர்கள். அவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:1-2 என்ன சொல்லுகிறது படிங்க. ஏசாயா 43:1-2. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, மனுஷன் அல்ல, கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் நற்செயருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு வார்த்தை பாருங்க ஐயா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அவர் ஒரு விடுதலை நாயகர் என்று மாத்திரம் நாம் சொல்ல முடியாது ஐயா. ஆறுதலின் தேவன், அரவணைக்கும் தேவன், கர்த்தரை தன் சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒவ்வொருவரும் இருதயத்திலே வைத்து, இயேசு ராஜாவே, இந்த சிறு பிராயத்திலிருந்து எவ்வளவு பெரிய வயதானாலும் சரி, இயேசுவே நீர் மாத்திரம் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் போதும் ஐயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:27 எவ்வளவு ஒரு பரிதாபமான சம்பவம் ஐயா.
ஒரு மனிதர், நல்ல மனிதர், அருமையாக இருந்திருக்கிறார். திடீரென அவருக்குள் ஒரு அசுத்தாவி நுழைந்து விடுதலை இல்லாமல் தவிக்கிற சூழல். வீட்டிலே தங்க மாட்டாராம். அவரை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாலும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத சூழலுக்கு வந்துவிட்டார். உடலிலே ஒரு வஸ்திரம் கூட அணியாமல் நிர்வாணமாய் பைத்தியம் பிடித்த ஒரு போல அலக்களித்து கத்தி 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 வாழ்நாளெல்லாம் புலம்பி தவித்து கொண்டிருந்த மனிதர். அவர் என்ன செய்திருக்கிறார்கள்? கைகால்களை கட்டி இரும்பு சங்கிலிகளால் கட்டி போட்டும் பார்த்திருக்கிறார்கள், முடியவில்லை. அதெல்லாம் அந்த அசுத்தாவியின் பலத்தினால் அதை எல்லாம் அறுத்தெறிந்து அவர் வீட்டிலே இருக்க மாட்டாராம். வனாந்தரத்திலே கல்லறை பகுதியிலே அப்படியே தங்கி தங்கி அலக்களிக்கப்பட்ட ஆவியினால் கதறி 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 தன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதர். விடுதலை நாயகர் சரியாய் வரும் நேரம் பார்த்து அந்த மனிதனுடைய நிலைமையை பார்த்தார். அன்பே உருவான தேவாதி தேவன் என்ன செய்கிறார்? அவனை விடுதலை பண்ண வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவி அறிந்து என்ன செய்கிறது? ஐயோ, எங்களை வேதனைப்படுத்தாதே ஆண்டவரே. அந்த அசுத்த ஆவியும் என்ன சொல்லுகிறது பாருங்க, உன்னதமான தேவனுடைய குமாரனே, ஆண்டவரை பற்றி தெரியும். உன் வாழ்க்கையிலே வேதனையை கொண்டு வருவது, உங்கள் வாழ்க்கையிலே பிரிவினையை கொண்டு வருவது, உங்கள் வாழ்க்கையிலே கடன் தொல்லையை கொண்டு வருவது. ஓஹோ, இவள் பாஸ்டர் பிரின்ஸ் பீட்டர் சபைக்கு போகிறாளா? இவளுக்கு எப்படியாகிலும் ஒரு தொந்தரவை கொடுத்து பார்க்கலாம், எப்படியாகிலும் ஒரு வேதனை கொடுத்து பார்க்கலாம் என்று நினைப்பான். ஆனால் விடுதலை நாயகரை நீங்கள் சரியாய் ஆலயத்திலே வந்து வார்த்தைகளை உட்கொண்டு சரியாய் நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது ஒரு அசுத்த கிரியையும் உங்களிலே நடக்க முடியாது. நஷ்டமே வராது, கஷ்டமே வராது, துக்கமே வராது, துயரமே வராது. காரணம், அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் வந்தாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். விடுதலை நாயகர் நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் அவர் சுமந்து விட்டார். வயிற்று வலியா, முழங்கால் வலியா, இடுப்பு வலியா, வியாபாரத்திலே நஷ்டமா, தொழிலிலே நஷ்டமா, வயலிலே கஷ்டமா, ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் அவரை நான் விடமாட்டேன் என்று சொல்லி சரியாய் நீங்கள் ஆலயத்திலே வந்து அவரை தேடினீர்களே என்று சொன்னார். இந்த மனிதனை குறித்து அப்படி விடுதலை பண்ணும் பொழுது அந்த அசுத்தாவிகள் எல்லாம் எங்களை வேதனைப்படுத்தாதிரும் என்று கேட்கும் பொழுது, பன்றிகள் கூட்டத்திலாவது எங்களை அனுப்பிவிடும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பன்றிகளின் கூட்டத்திலே அந்த அசுத்த ஆவியை ஏவி விடும் பொழுது பன்றிகள் எல்லாம் கடலிலே விழுந்து மாண்டு போகிறது. இந்த அலக்களித்து வீட்டிலேயே இல்லாமல் யார் ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாத அந்த மனிதர் இப்பொழுது என்ன செய்கிறார்? ஐயா, நான் 40 படிங்க, 40. அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி? நீங்கள் வீட்டிலே சென்று மேலே உள்ள வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த அலக்களிக்கப்பட்ட அசுத்த ஆவியினால் தாக்கப்பட்டிருந்த இந்த மனிதர் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் விடுதலையை பெற்றாரோ, விடுதலை நாயகருடைய அபிஷேகத்தை பெற்றாரோ, அவர் என்ன செய்கிறார்? ஊர் முழுவதும் சென்று தனக்கு நடந்ததை அப்படியே சொல்லுகிறார். நீங்கள் வீட்டிலே போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை செய்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், அப்படி சொல்லும் பொழுது சுற்றுப்பகுதியில் உள்ள பட்டணங்களில் உள்ள மக்கள் எல்லாம், இவனா வீட்டிலேயே தங்காதவன், கல்லறையிலும் வனாந்தரத்திலும் சுற்றித்திருந்த மனிதனா இப்படி மாறி இருக்கிறான். அவன் இயேசுவை விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னோட கூட இரும். பாருங்க, இன்பமே நீர்தான், என் விடுதலையே நீர்தான், என் மகிழ்ச்சியே நீர்தான், என் சமாதானமே நீர்தான். சமாதான பிரபுவே, நீ என்னோட தங்கியிரும்.
ஆண்டவர் அவனை அபிஷேகித்து அவனை தொட்டு ஆசீர்வதித்து நீ போய் எல்லாம் சொல்லு. பட்டணங்கள் தோறும் அறிவிக்கிறவனாய் மாறுகிறார். பட்டணத்திலே அவனை அறிந்த மக்கள் அவனை கண்டு பயந்து ஓடுவார்கள். காரணம், அவ்வளவு கொடூரமாய் அநேக ஆவிகள் பிடித்த மனிதனாய், லேகியோன் என்கிற பெயரை பெற்ற அநேக ஆவிகள், அசுத்த ஆவிகள் நிறைந்த அள்ளக்களிப்புக்குள்ளான மனிதனாய் இருந்த மனிதன் இப்பொழுது இயேசுவின் சாயலை பெற்றவனாய், சாந்தமும் அன்பும் அடக்கமுமாய் நிறைந்த மனிதன், எனக்கு இயேசு சுகத்தை கொடுத்தார், விடுதலை நாயகர் இயேசுதான் என்று சொல்லி ஊர் முழுவதும் சொன்னவுடனே, அப்பதான் படிங்க 40 படிங்க. என்ன நடக்கிறது பட்டணத்திலே? 40. இயேசு திரும்பி வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியா அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். பட்டணமே சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசுவை நீ எப்படி பார்க்கிறாய்? எத்தனை வாரங்கள் இந்த ஆலயத்திற்கு வருகிறாய்? எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள் இந்த இப்படி விடுதலை கூட்டத்திலே பங்கு கொண்டிருக்கிறாய்? சாட்சி சொல்லுங்கள் என்று அழைக்கும் பொழுது, ஐயா 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 எனக்கு கொடுங்க ஐயா, ஐயா 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 எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க ஐயா என்று சொல்லி ஓடி வர வேண்டும். சாட்சினா என்ன சாட்சி? நீ ஒரு நாள் உயிரோடு இருப்பதே சாட்சி. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. ஒரு நாள், இந்த நாள் உயிரோடு இருப்பதே சாட்சி. அல்லேலூயா. ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. உன்னை, உன் கணவரை, உன் பிள்ளைகளை, உன்னை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்துகிறாரே. காரில் போற, பைக்கில் போகிறோம், சைக்கிளில் போகிறோம், நடந்து போகிறோம், எத்தனை இடங்களுக்கு போய் வருகிறோமே. சுகபத்திரமாய் கண்மணி போல காத்து இந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பிள்ளைகள் எவ்வளவு மன மகிழ்ச்சியாக வந்து சொன்னாங்க. பார்த்தீங்களா, நான் கணிதத்திலே ரொம்ப வீக்காக இருப்பேன், ஆனால் எனக்கு 99 மார்க் கொடுத்துருக்குது. எவ்வளவு பெரிய கிருபை! இப்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் அன்பு பாஸ்டர் நடத்துகிற அந்த கூட்டங்களிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் என் வாழ்க்கையிலே என்ன செய்திருக்கிறார் என்பதை பிறருக்கு சொல்லி நீங்கள் இந்த ஆலயத்தை இன்னுமாய் நிரப்ப வேண்டும் என்கிற ஆவலை ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். 2-3 சாட்சிகளை வேதாகமத்திலிருந்து நான் சொன்னேன். 12 வயது மரித்த மகள் உயிரோடு எழுந்தாள். 12 வருடம் பெரும் பாடுகளை அனுபவித்த அன்பு சகோதரி சமாதானத்தை பெற்று சுகத்தை பெற்றார்கள். அலக்களிக்கப்பட்டு அல்லல்பட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வீட்டிலே தங்க முடியாமல் கல்லறையிலும் வனாந்தரத்திலும் சுற்றித் திரிந்த மனித சாந்தமாய் மாறி, அன்பான மனிதனாய் மாறி, ஒரு பட்டணத்திற்கே இயேசுவை அறிவித்து அந்த பட்டணத்தையே இயேசுக்குள் கொண்டு வந்த மனிதன். எத்தனை வருடங்கள் இந்த ஆலயத்திற்குள் வருகிறாய்? எத்தனை மாதங்கள் இந்த ஆராதனைகளிலே கலந்து கொண்டவனாய் இருக்கிறாய்? எத்தனை வருடங்கள் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த இயேசுவை எத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன்? புரிஞ்சுங்களா? கல்லறையிலே, வனாந்தர வெளியிலே அலக்களிக்கப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதர் ஒரே நிமிடத்திலே விடுதலை பெற்றவுடனே பட்டணங்கள் தோறும் இயேசுவை அறிவித்து அந்த பட்டணமே இயேசுக்காக காத்திருக்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபை அருமையான சபை. இந்த சபையிலே என்னுடைய பங்கு என்ன? எத்தனை பேர் இந்த விடுதலை கூட்டத்திற்கு, ஐயா போன மாதம் நான் வந்தேன், இந்த மாதம் என் நண்பரை அழைத்து வந்திருக்கிறேன், ஐயா போன மாதம் நான் வந்தேன், இந்த மாதம் என் உறவினரையும் அழைத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்க சொன்னா எத்தனை பேர் தூக்குவீங்க? பாருங்க, அங்க ஒரே ஒரு கைதான் எழும்புது. பாத்தீங்களா? ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? உனக்கு விடுதலை வேண்டுமா? விடுதலைக்கான காரணத்தை சரியாக சொல்லி விடுகிறேன். விடுதலை ஏதோ சேலம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ மாம்பழம் கொடுங்கன்ற கதை கிடையாது. என் வாழ்க்கையிலே விடுதலை வேண்டும் என்று சொன்னால் நான் விடுதலை நாயகரை முதலாவது முழுவது இருதயத்தோடு நான் அன்பு கூற வேண்டும், முழு இருதயத்தோடு அவரை அறிந்து கொள்ள வேண்டும்,
முழு இருதயத்தோடு அவரை நான் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேலாவது என் அன்பு சகோதரனே, ஐயா சொன்ன டைம் நெருங்கி விட்டது, நான் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். நாளை காலையும் ஆண்டோடைய செய்தியை கொடுக்க இருக்கிறேன். நான் அல்ல, மகாராஜா பேசுவார். இன்னும் அநேக பாடல்களை பாடுவோம். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், எல்லாரையும், அறியப்படாத மக்களை, ஏமா பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களை, வாயேன் வந்து பாரேன், எங்கள் ஆலயத்திற்கு வா, வந்து பாரு, என் வாழ்க்கையில் எனக்கு கொடுக்குற நிம்மதியை, எனக்கு கொடுக்குற சமாதானத்தை உனக்கும் கொடுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை காலை நீங்கள் அதிகமாய் இன்னும் அழைத்து வராத மக்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அவர் சாதாரணமானவர் அல்ல, ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நான் சென்ற வாரம் கர்நாடகா மாநிலத்தில் நின்றேன். இந்த வாரம் இப்பொழுது இங்கே நிற்கிறேன். எங்கே போனாலும் இந்த ஆற்றிலே வந்து ஒவ்வொரு சபையிலும் முழங்கால் படியிடும் பொழுது எனக்கு இங்கே இருப்பது யார் என்பதை காட்டுவார். சங்கீதம் 11:4 எடுங்க. 11:4. சங்கீதம் 11:4. வெயிட். கர்த்தர் சரி, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. என்னம்மா? அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. வெயிட், புரிகிறதா? இங்கே இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது. என் மகன் வந்திருக்கிறான், என் மகள் வந்திருக்கிறாள். நான் அல்ல, பாஸ்டர் அல்ல, அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. கண்கள் பார்க்கிறது. அடுத்து அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. பார்த்தீங்களா? இந்த சோதித்தறிகிறது என்றால் என்ன? அதுதான் முக்கியம். திரளான ஜன கூட்டத்தின் மத்தியிலும் ஊர்ந்து ஊர்ந்து ஒரு ஸ்திரீ வந்ததை, யா என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, என்னையா ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை இடிக்கிறாங்க, உங்களை தள்ளுறாங்க. நல்லா கவனிக்கணும். ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை இடிக்கிறாங்க, உங்களை தள்ளுறாங்க. என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களா? என்னையா? நோ, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை பெறப்பட்டது. அந்த வல்லமை உனக்கு வேண்டுமா? ஆலயத்திற்கு வந்தால் மாத்திரம் போதாது ஐயா. நீ எப்படி வந்திருக்கிறாய்? உன் குடும்பத்தையே கொண்டு வந்திருக்கிறாயா? இல்லது ஏதோ பாஸ்டர் கூப்பிட்டுருக்கிறாங்க, ஏதோ வந்தோமா போனோமா? நோ. இந்த கண்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, இங்கே இருந்து ஒவ்வொருவரையும் சோதித்து அறிகிறதா. அப்படி திரளான அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அந்த 12 வருடம் பெரும் பாடுகளை அனுபவித்த அந்த சகோதரி அத்தனை கூட்டத்தின் மத்தியிலும் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டிருக்கிறாங்க. இதை இருக்கிற அந்த இப்படி நுனியில் காலில் அங்கி ஓரத்தை தொட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். புரிஞ்சிங்களாயா? புரிஞ்சிங்களா? கடைசியில் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8-10 படிங்க, நான் முடிக்கட்டும். அப்போஸ்தலர் 14 8-10 சீக்கிரம். லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, பவுல் உற்று பார்த்து, அங்கேதான் இருக்கிறது விசுவாசம், அங்கேதான் இருக்கிறது விடுதலைக்கான காரணம். நல்ல கவனிக்கணும். பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டென்று கண்டு. விசுவாசம் வேறு, இங்கே ஒரு பேரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லா விசுவாசிகள் தான். யாரையா? அண்ணே யாருண்ணே? நான் ஒரு கிறிஸ்தவையா, நான் பிரின்ஸ் பீட்டர் அவங்க சர்ச்சுக்கு போகிறேயா, நான் அவங்க சர்ச்சுக்கு போகிறேயான்னு சொல்லி விடுவோம். ஆனால் எனக்கு தேவையானது, என் வாழ்க்கையிலே விடுதலை வேண்டுமென்றால், என் வாழ்க்கையிலே பரிபூரண சமாதானம் வேண்டுமென்றால், என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒன்று தேவை.
அதுக்கு தான் அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் சொல்லுங்க? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். என்னம்மா? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இயேசு தாண்டா, அவரால் அன்றி ஒண்ணும் இல்லை. என்ன துன்பம் வந்தாலும் எனக்கு இயேசு தான். நான் பிரின்ஸ் பீட்டர் சர்ச்சுக்கு போகிறேன். அங்கே அருள்நாதர் நிற்கிறார். என்னை பார்ப்பார், என்னை அரவணைப்பார், என்னை முத்தமிடுவார், என்னை கரம் பிடித்து நடத்துவார். கரங்களை தட்டி அப்பா. தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானி. ஐயோ, இதுதானா என் வாழ்க்கை? மண்ணோடு மண்ணாய் புழுதியிலே அமர்ந்து வாழ்க்கையை முடிப்பது தானா என் வாழ்க்கை? எத்தனை நாட்கள் கண்ணீர் வடித்திருப்பார், எத்தனை நாட்கள் துக்கத்தோடு இருந்திருப்பார். போகிற வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து அங்கலாய்த்திருப்பார். என் வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்காதா? நானும் எழுந்து நடக்க மாட்டேனா? ஓடுகிறவர்களை, நடக்கிறவர்களை எப்படி அந்த கண்கள் பார்த்திருக்கும் ஐயா? ஒரே நொடி பொழுது ஐயா. பவுல் வருகிறார். உனக்காக ஒருவர் மரித்து விட்டார், உனக்காக ஒருவர் யாவரையும் செய்ய சரியாய் தயாராயிருக்கிறார். அவர் மரணத்தையே ஜெயமாய் மாற்றினவர். உன் கண்ணீரை துடைப்பார், உன் கவலைகளை நீக்குவார், உன் கஷ்டத்தை போக்குவார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாமல் காப்பார். இப்படி ரட்சிப்பின் மகத்துவத்தை மரித்த இயேசு உனக்காக, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்த தெய்வம் நிற்கிறார் ஐயா. இவன் உட்கார்ந்துருந்தவன், புழுதியில் மண்ணில் உட்கார்ந்துருந்தவன் அப்படியே பார்க்குறான். கேட்க கேட்க வார்த்தைகளை சொல்ல 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 அவனுக்குள்ளே அந்த ரட்சிப்பின் மகிமை இறங்குகிறது. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இயேசுதானா என்னை எழுப்ப முடியும்? அவர்தானா எனக்காக மரித்து விட்டார்? நான் பட வேண்டிய, நான் அனுபவிக்க வேண்டிய துக்கங்களை துன்பங்களை எல்லாம் அவர் சுமந்து விட்டாரா? அவர் எனக்கு போதும் ஐயா. ஒரே வார்த்தை தான், அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு வேண்டும். முடிஞ்சிச்சு. பவுல் அவனை அப்படியே உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் ஒன்றென்று கண்டு ஒரே வார்த்தை தான். என்ன சொன்னாரு? நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். முடிஞ்சிச்சு. எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். விடுதலை. இயேசு விடுதலையாக்கினால், இல்ல சத்தம் சொல்ல மாட்டீங்களா? இயேசு விடுதலையாக்கினால் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, இந்த விடுதலை நற்செய்தி கூட்டத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க ஐயா. ஆமையா, இன்றைக்கு நான் போகிறேன், இன்றைக்கு போனால் நான் எதிர்பார்த்திருக்கிற எனக்கு இந்த நிம்மதி, இந்த நன்மை, இந்த கிருபை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஐயா, என் வீட்டிலே சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு நாங்கள் இருக்கிறோம். என் வீட்டிலே படுத்த படுக்கையாய் நோயிலே கிடக்கிறவர், என் கணவர் குடித்து விட்டு தினமும் எனக்கு சரியாய் பணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. நான் ஆலயத்திற்கு குடும்பமாய் வர வேண்டும் என்று இருக்கிறேன், ஆனால் என் கணவர் வருவதில்லை, என் பிள்ளைகள் வருவதில்லை. நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிறோம், எங்களுக்கு பல தடங்கல்கள் வருகிறது. இப்படி ஒவ்வொன்றாக என் மகளுக்கு திருமணமாக வேண்டும், என் மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும், இப்படி ஒவ்வொருவராய் ஒவ்வொரு பாரத்தோடு இருக்கிற சூழலை இப்பொழுது ஆண்டவர் காண்பிக்கிறார். விடுதலை நாயகன் நிற்கிறார் ஐயா. சங்கீதம் 11:4 சொன்னது போல கண்களை பார்க்கிறது. அவருடைய கண்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது. பார்க்கிற இந்த நேரத்திலே உங்களை சோதித்தறிகிறது. என் மகனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறதா? என் மகளுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறதா? அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை ஓரத்தையாவது நான் தொடுகிறேன் என்று சொல்லி அதில் என்ன வெளிப்பட்டது? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். என் வீட்டுக்கு வாங்க ஐயா, நீங்க வந்தா போதும், என் மக சுகமாயிருவாயா, மரணத்தில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்ன அந்த எவருக்கு வந்தது? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். புழுதியிலே மண்ணிலே வாழ்நாள் முழுவதும் அமர்ந்திருந்த மனிதன் ஒரே நொடி பொழுதில் எழுந்து நின்றான் என்று சொன்னால் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இந்த நாளிலே ஆண்டவரே, நான் எத்தனையோ முறை ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், எத்தனையோ ஆராதனைகள் நான் கலந்திருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை நீர்தான்
நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு வேண்டும், நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீ மாத்திரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி முழுவதுமாய் யார் யாரெல்லாம் ஆவி உடல் பொருள் எல்லாம், என் அன்பு சகோதரனே, இந்த விடுதலையின் கூட்டத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரியே, உனக்குள் இருக்கிற மனபாரங்கள் எல்லாம் இங்கே இருந்து ஒரு கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அது உங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறது. 12 வருடமாய் பெரும் பாடுகளை அனுபவித்து அல்லல் பட்டு கொண்டிருந்த சகோதரியை ஒரே நொடி பொழுதில் தொட்டு சுகப்படுத்தின ஆண்டவர், வனாந்தரத்திலும் கல்லறைகளிலும் அலக்களிக்கப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருந்த மனிதனை ஒரே நிமிடத்திலே விடுதலை கொடுத்து சாந்தமாய் மாற்றின அதே ஆண்டவர், மரித்து போன 12 வயது அன்பு மகளை ஒரே நொடி பொழுதிலே எழுப்பின ஆண்டவர், தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் கால்கள் வழங்காதவனாய் மண்ணோடு மண்ணாய் வாழ்ந்த மனிதனை ஒரே நொடி பொழுதிலே எழுந்திரு, காலொன்று நெல் என்று சொன்ன அதே ஆண்டவர் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஐயா, அவர்தான் விடுதலை நாயகர். அவர் உன் அருகிலே வந்திருக்கிறார். ஆண்டவரே, என்னையும் என் வீட்டையும் குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி பயபக்தியோடு, நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீரே எனக்கு வேண்டும் என்று சொல்லு. அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உன் அருகில் வந்திருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆண்டவரே, எங்களை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம் என்று அர்ப்பணித்து விடுவோம். எல்லா துன்பங்களிலிருந்து உனக்கு விடுதலை. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீரே எனக்கு வேண்டும் என்று எல்லா துன்ப துயரங்களிலிருந்து உனக்கு விடுதலை, கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுதலை. துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார்,
என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இயேசு ராஜாவே, நீ சொன்னதை நான் சொன்னேன் அப்பா. இந்த உலகத்திலே பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, எல்லா சாபங்களிலிருந்து, துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பது நீர் மாத்திரம் என்பதை உணர்ந்து இந்த அன்பு மக்கள் நீரே போதும், நீரே வேண்டும் என்று சொல்லுகிற இந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்கு வேண்டிய விடுதலையை நீ தந்தருள வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். இங்கு வந்த ஒவ்வொரு சிறியோர் முதல் ஒவ்வொரு பெரியோர் வரை ஒருவராகிலும் வெறுமனே திரும்பி போகக்கூடாது. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, எல்லா துக்கங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுதலையை கொடுத்து, என்னாலும் இயேசு ராஜா என்னோடு எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி, அந்த அசுத்த ஆவியினால் பீடிக்கப்பட்ட மனிதன் பட்டணங்களையே உம்முடைய பொற்பாதத்திலே கொண்டு வந்தது போல இந்த மக்கள் எல்லாம் இந்த சபைக்கு, இங்கு உள்ள மக்களை முழுவதுமாய் உம்முடைய அன்பை, உம்முடைய அற்புதத்தை அறிவித்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து தானும் மகிழ்ந்து இந்த பட்டணமே மகிழ நிதாமை கிருபையாய் கிரியை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். இந்த ஆலயத்தை ஆவியிலே திறம்பட நிறைந்து நடத்துகிற அன்பு பாஸ்டர் பிரின்ஸ் பீட்டருக்காக, அவர் குடும்பத்திற்காக, அவரோடு இணைந்து எல்லாவற்றிலும் ஆதரவு தருகிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமையை கண்டு மகிமையாய் வெற்றி நடை போட நிதாமை கிருபையாய் கிரியை செய்ய வேண்டுமாய் இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.